வணக்கம் டிபிகே டாக்ஸ். சிறகடிக்காத சீரியலில் முத்து அவங்களோட ஃப்ரெண்டாக செல்வம்ன்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறவர் பற்றின சில தெரியாத தகவலை தான் நான் வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். செல்வமாக சிறகடிக்காத சீரியலில் நடிக்கிறவரோட உண்மையான பேர் பழனியப்பன். இவரை லுல்லு சபா பழனியப்பன் சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா லுல்லு சபாவில் சந்தானம் அவரோட சேர்ந்து நடித்ததுனால தான் ரொம்பவும் பிரபலமானார் பழனியப்பன் அவர்கள். இவரோட சொந்த ஊர் நாகர்கோவில். அங்கே வெல்டராக தான் ஆரம்பத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் சென்னையில் வந்து எப்படியாவது தன்னோட லைஃப்பை ரன் பண்ணணுன்னு சென்னை வந்திருக்காரு பழனியப்பன் அவர்கள். ஆரம்பத்தில் ஹோட்டலில் தான் இவர் வேலை செஞ்சுருக்காரு. அந்த ஹோட்டலில் பல நடிகர்கள் வந்த சமயத்தில் அவங்கக்கிட்ட சான்ஸ் கேட்டிருந்தார் பழனியப்பன் அவர்கள். அப்படி தான் இவருக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சது. இவர் பல திரைப்படங்களில் ஆரம்ப கட்ட காலங்களில் நடிச்சிருக்காரு. 25 வருடத்துக்கு முன்னாடியே இவர் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் சினிமாவில் நடிச்சிருக்காரு. விஜயகாந்த் அவரோட பல திரைப்படங்கள்லேயுமே பழனியப்பன் அவர்கள் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காரு. ஒத்த ஓட்டு முத்தையா, உளவுத்துறை, கள்ளழகர்னு பல திரைப்படங்களில் பழனியப்பன் நடிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் இவருக்கு சீரியலில் நடிக்கிற வாய்ப்பும் கிடைச்சது. அதுவும் ஆரம்பத்தில் லொல்லு சபாவில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. சந்தானம் அவர்களோட கூட பல ஷோலையுமே இவரை நீங்கள் பார்த்துருக்கலாம். இதுக்கப்புறம் தான் இவர் திருமதி செல்வம், சித்தி, சின்ன பாப்பா, பெரிய பாப்பான்னு பல சீரியல்களில் நடிச்சிருந்தாலும் இப்போது கரண்ட்டாக சிறகடிக்காத சீரியலில் செல்வம் கதாபாத்திரம் மூலயமா நம்ம தமிழ் சீரியல் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நடிகராக மாறி இருக்கார். இதே போல் தென்றலே மெல்ல பேசு சீரியல்லையுமே இப்போது ஒரு நல்ல ரோலில் நடிச்சிட்ருக்காரு பழனியப்பன் அவர்கள். இவரோட நடிப்பு சிறகடிக்காத சீரியலில் செல்வம் கதாபாத்திரம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.